இருட்டோன்னு இருக்குது, மழை வர மாரி இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் நம்ம வீட்டுக்கு போகணும் சீக்கிரமாக, இல்லைன்னா மழை வந்துடும் போல் இருக்குது. நம்ம கோட்டுங்களுக்கு போயிடணும். இங்கே தண்ணி தாகமாக இருக்குன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். தண்ணி குளத்துல இருக்குது, எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு தண்ணியை குடிச்சிரு. வீட்டில் அண்ணி சமைச்சு வச்சிருப்பா, போய் சாப்பிட்லாமா? அம்மா இருட்டோன்னு இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இற தேடி போகணுன்னா நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீங்கள் வந்துடுவீங்களா, எப்போம்மா வருவீங்கன்னு. அப்புறம் நான் குளத்துல எனக்கு ரொம்ப மயக்கமாச்சு, குளத்துல தண்ணி குடிச்சிட்டேம்மா. ஆனால் அப்போ கூட பசி அடங்கலம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. நம்ம வீட்டுக்கு போகலாம், ஆனால் சுமதி அண்ணி சமைச்சு வச்சிருக்காதம்மா. சுமதி அண்ணி சமைச்சு வச்சிருப்பாம்மா, நம்ம போய் சாப்பிட்லாம். நான் குளத்துல தண்ணியை குடிச்சிட்டல, நீ பசி பரவாயில்ல, நம்ம பறந்து போய் சாப்பிட்டுட்டு அவளை நான் சிக்கன் மட்டன் கிரேவிலாம் தந்தூரிலாம் செய்ய சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம், நீயும் சாப்பிடு. அண்ணி சூப்பராக இன்றைக்கி வானிலை அறிக்கையில் மழை பெய்யும் இருட்டோன்னு இருக்கு, ஜாமான் எதுவுமே இல்லை. எங்கள் மாமியார் அப்படியே போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து என் நாத்தனார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லாம் தேடி அப்படி ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. நான் போயிட்டு கடையில் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அவங்க வரத்துக்குள்ளே பசியாக வந்துடுவாங்க. நான் இருக்கிற ஜாமான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு போடுறேன். கறி, லெக் பீஸ், தந்தூரி, மட்டன், சிக்கன்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. செஞ்சு வைக்கிறேன். அது என்ன பண்ணோம், குறை சொல்லும். சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கும், கொட்டிக்கும் வாயில் அள்ளி கொட்டிட்டு நல்லா இல்லையே சொல்லும். சரி, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு? எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளி குழம்பு தான் செய்ய போகிறேன், கத்திரிக்காய் போட்டு. ஆனால் எங்கள் மாமியார் என் புருஷன் தம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன்னு போயிட்டாங்க. அங்கே கறி மீனெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து புளி குழம்பு, கஞ்சி, வெங்காயம் வச்சு எங்கள் வீட்டுக்காரர் வருவோம், நான் வச்சு சாப்பிடுவோம். அட இங்கேப்பா பிரியாணி, நான் தான் போய் மார்க்கெட்டில் போய் லெக் பீஸு எல்லாம் வாங்கி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வருவீங்க, பசியாக வருவீங்க, கொட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன். என் மாமியார் நல்லா வாயத்தை வந்து லபலன்னு கொட்டிக்கும் பிரியாணியை. கொட்டிட்டு அப்புறம் என்ன சொல்லும், நல்லா இல்லை சொல்லும். உட்காந்து குனிஞ்சு பார்த்துனுக்குது பாரு, இல்லாத போலெல்லாம் பேச்சு நிற்குது. தின்னுங்க நல்லா.